ஹாய் பியூட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷக்கிமி கோர்ஸ். டுடே நம்ம ஷக்கிமி கோர்ஸில் வந்து என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ஹெட் ஆயில் மசாஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஹெட் ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், அது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் வாங்க. இப்போ கிளாஸில் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன ஆயிலை வந்து மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிடுறேன். நல்லெண்ணெய், பாதாம் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயிலில் வந்து மசாஜ் பண்ணலாம். அது கூட வந்துட்டு கோகனட் ஆயில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்ன ஆயில் எடுத்துருக்கேன்னா, நம்ம ஹெட் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக நிறைய மூலிகையெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆயிலை தான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வீட்டில் நம்ம மசாஜ் பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம ஸ்டவ்வில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கை இப்போ சூடு பொறுக்கிற அளவுக்கு, அதாவது நம்ம வந்து ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கிறோம். பார்லரில் பண்ணுங்காட்டி நம்ம வேக்ஸ் ஹீட்டர்லேயே வந்துட்டு நம்ம ஆயிலை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த நல்ல ஒரு சுத்தமான காட்டன் வந்து எடுத்துக்கணும். காட்டனில் வந்து டிப் பண்ணி ஆயிலை வந்து காட்டனில் டிப் பண்ணி ஒவ்வொரு ஸ்கேல்ஃபாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஆயில் வந்துட்டு நல்லா ஸ்கேல்ஃபுல்லும் தலை முழுக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா, ஒவ்வொரு லேயராக எடுத்து இந்த மாதிரி டைல் கோம்ப் வச்சு ஸ்கால்ஃபை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும். எதுக்காகனா, டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாவோ, புழுவெட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாவோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது தான் வந்து நம்ம பண்ணணும். டைல் கோம்ப் வச்சு நல்லா ஒவ்வொரு லேயராக எடுத்து தலை ஃபுல்லும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆயிலை வந்து ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஆயில் மசாஜ், அதாவது ஹெட் ஆயில் மசாஜ், ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னா, நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகும், பெயின் பொடுகு தொல்லை வந்து தீந்துடும், டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாகவே இருக்காது. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லாட்டி 15 days ஒன்ஸ் வந்து பண்ணலாம். ஹெட் ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும், ஹெட்டேஜ் வந்து இருக்காது, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். இந்த நிறையா அந்த ஒர்க்கு போடுவீங்க, அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனுக்காக இந்த ஹாட் ஆயில் மசாஜ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு முக்கியமாக ஹேர் க்ரோத் வந்து நல்லா வரும், ஹேர் ஃபால்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக வந்து நம்ம ஹெட் ஆயில் மசாஜ் வந்து எடுத்துக்கிறோம். முக்கியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து நம்ம ஹெட் ஆயில் மசாஜ், ஹாட் ஆயில் மசாஜ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஆயிலை வந்து காட்டனில் வந்து நனைச்சி அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து எடுத்து ஸ்க்ரப் பண்ணோம்ல, அந்த மாதிரி சேம் மெத்தடில் வந்துட்டு வெர்டிக்கல் செக்ஷனாக வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து நம்ம வந்து காட்டனை ஆயிலை டிப் பண்ணி தலை முழுக்க வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து வந்து தேய்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். முடிக்கு அப்ளை பண்ணின பிறகு நம்ம வந்து மசாஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முக்கியமாக ஒன்று வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆயில் வந்து கூலிங்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து வார்ம் ஹீட்டாக வந்து இருக்கணும். ஓகேங்களா. இந்த ஹாட் ஆயில் மசாஜ் வந்து யாரெல்லாம் பண்ணலான்னா, குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஹாட் ஆயில் மசாஜ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் சர்க்குலேஷனெல்லாம் அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷனாக வந்து இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த ஹாட் ஆயில் மசாஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ தலை முழுக்க வந்து அப்ளை பண்ணிட்டோம். இது வந்து யார் யார் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னால், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கூடாது. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஹாட் ஆயில் மசாஜ் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ½ an hourலேயே நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் குளிக்க வச்சிடணும். எந்த வித ப்ராப்ளமும் இல்லாதவங்க 1 hour 2 hour 3 hour மினிமம் 3 hours வரைக்கும் வச்சுருந்து கூட குளிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மசாஜ் வந்து நல்ல தலை ஃபுல்லாக ரொட்டேட்டிங் மசாஜ் வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு மசாஜ். இது வந்து ரிலாக்ஸேஷனுக்காகவும் இந்த மசாஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நல்ல ரொட்டேட்டிங் மசாஜ் வந்து தலை முழுக்க வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் சிசரிங் மசாஜ் வந்து கொடுக்கணும். நம்ம ஃபேஷியல் ஸ்டெப்ஸில் வந்து என்னென்ன மசாஜ், பெடிக்யூர், மெனிக்யூர்லாம் யூஸ் பண்ணுறோமோ சேம் மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து இந்த ஹெட் ஆயில் மசாஜையும் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சிசரிங் மசாஜ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து
ஒவ்வொரு மசாஜையும் வந்துட்டு ஜஸ்ட் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் வந்து பண்ணணும். இடையில வந்து நம்ம ரொட்டேட்டிங் மசாஜ் வந்து கொடுத்தோம்னா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து ரொட்டேட்டிங் மசாஜ் வந்து இடையில வந்து கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டிங் அண்ட் டேப்பிங் மசாஜ். ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு மசாஜ் கொடுக்கறது மூலிமா நல்ல தலையில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து கொடுக்குறோம். நல்ல ரிலாக்ஸேஷன், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம வந்து இப்போ சின்ன குழந்தைங்காட்டி ஒரு அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கம்மியாக வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணுறோம். இதே பெரியவங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணோம்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இன்னும் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்போ லேடிஸ்க்குமே வந்துட்டு வீட்டில் இப்போ வெளியிலலாம் ஒர்க் போயிட்டு வராங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்துட்டு மசாஜ் கொடுக்குறது மூலிமா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஆகும். முக்கியமாக ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். 15 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஹெட் ஆயில் மசாஜ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் முக்கியமான விஷயம், பாடி வந்து ரொம்ப கூலிங்காக, ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஹாட் ஆயில் பாத் எடுத்தாங்கன்னு சொன்னால் பாடி வந்து கூல் ஆகிடும். அதுக்காக வந்து நம்ம வந்து ஹெட் மசாஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பேட்டிங் அண்ட் டேப்பிங் பண்ணிவிட்டு இடையில ரொட்டேட்டிங் மசாஜ். அதுக்கப்புறம் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை மசாஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மசாஜ் வந்து கொடுக்கணும். நம்ம சக்கிமே கோர்ஸில் பார்த்திங்கன்னா பேசிக் பியூட்டிஷியன் கோர்சஸ் வந்து ஜஸ்ட்டு 499 வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டைரெக்டாகவும் நீங்கள் கால் பண்ணியோ இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணியோ உங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, வித் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து எனி டைமாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு மார்னிங் 9 to நைட் 10 o'clock வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் வந்து ரொட்டேட்டிங் மசாஜ் வந்து கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, இப்போ வந்து S and 8 நம்ம வந்து என்னென்ன மசாஜ் கொடுத்துருக்கோம், ரொட்டேட்டிங், சிசரிங், பேட்டிங் அண்ட் டேப்பிங், பட்டர்ஃப்ளை. இப்போ வந்து S and 8 வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். S and 8 வந்து கொடுக்கறது மூலிமாவும் நம்ம வந்து ஸ்கேல்ஃபில் வந்து நல்லா கோதி விடுற மாதிரி ஒரு வந்து மசாஜு. அது வந்து ஆயில் நல்லா வந்து ஸ்கேல்ஃபில் வந்து இறங்கி அந்த மசாஜ் எல்லாமே கொடுக்கறது மூலிமாவே ஆயில் நல்லா ஸ்கேல்ஃபில் வந்து இறங்கி நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து S and 8 வந்து மசாஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் வந்துட்டு ஆயில் மசாஜ் வந்து பண்ண வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் வந்து பண்ணாவே போதும். அவங்களுக்கு வந்து அந்த பாடி ஹீட் வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு சளி வந்து அடிக்கடி பிடிக்கிற குழந்தைக்கு தயவு செஞ்சு ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். லைட்டாக மட்டும் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹெட் மசாஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். நல்லா நம்ம ஃபிங்கர் டிப்பில் வந்து கொடுத்து நல்ல போய் ப்ரெஷர் பாயிண்ட்டு 2 நெத்தி பொட்டு சைக்கிட்டையும் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கொடுக்குறோம். இது இப்போ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வேறு பெருவிரலை வந்து பின்னாடி இப்போ உச்சந்தலையில் வச்சுட்டு நம்ம வந்து தலை ஃபுல்லும் இந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டு ரொம்ப 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 நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் முன்னாடி வந்து தலையை நல்லா பிடிச்சிக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும். மேலிருந்து கீழாப்பில் பெருவிரலில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். ஒவ்வொரு மசாஜுமே ஆகட்டும், ஒவ்வொரு ப்ரெஷர் பாயிண்ட்டுமே ஆகட்டும், ஜஸ்ட் ஒரு 3 to 5 times ஆச்சு நீங்கள் பண்ணணும். ஒரு டைம் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. 3லேருந்து ஒரு 5 times வந்து நீங்கள் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் பாயிண்ட் இந்த மாதிரி ஃபோர்ஹெட்டை வந்து நல்லா கையில் பிடிச்சிட்டு பெடரியில் வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கணும். நெக் பெயின், இந்த ரொம்ப நேரம் இந்த லேப்டாப்பு பார்த்துட்ருக்க, ஃபோன் பார்த்துட்ருக்கிறது, ரொம்ப குனிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெக் பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுத்து அங்கே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோதி விடுற மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கோதி விடுற மாதிரி வந்து ப்ரெஷர் பாயிண்ட், அதுவும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் நம்ம அதுவும் செய்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் இடையில ஒரு ரொட்டேட்டிங் மசாஜ் ரிலாக்ஸேஷனுக்காக கொடுக்குறோம்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ புல்லிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்ட் புல்லிங், ஃபுல் புல்லிங்னு வந்து 2 சொல்லுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து புல் பண்ணணும். இந்த மாதிரி ஓவரால் ஹெட் ஃபுல்லுமே வந்து இப்போ இந்த மாதிரி பார்ட் புல்லிங் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மொத்தமாக எல்லா முடியும் சேர்த்து ஃபுல்லாக எடுத்து புல்லிங் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபுல் புல்லிங் வந்து சொல்லுவோம். இப்போ வந்து எல்லா முடியும் இந்த மாதிரி கோர்த்து எல்லா முடியும் சேர்த்து மொத்தமாக வந்து புல் பண்ணணும், அதாவது இழுக்கிற மாதிரி செய்யணும். அதுதான் வந்து ஃபுல் புல்லிங் சொல்லுவோம். அப்ளை பண்ணது பார்ட் புல்லிங், இப்போ பண்ணுறது வந்து ஃபுல் புல்லிங். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹேர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நம்ம ஹேர் அதிகமாக இருக்குது லேடிஸ்க்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மசாஜ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு வந்து திருப்பி வந்துட்டு மைல்டாக எல்லா மசாஜையும் ஒரு வாட்டி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தலைவார சீப்பு வச்சு நல்லா வந்து சீப்பால் தலை ஃபுல்லுமே வந்து சீவி விடணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பல் வச்சு சீப்லேயும் சீவலாம், நம்ம நார்மலாக தலைவார சீப்லேயும் வந்துட்டு தலை முழுக்க இந்த மாதிரி சீவி விடணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி தலை முழுக்க சீவி விடுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். டெய்லியுமே வந்துட்டு ஆயிலெல்லாம் அப்ளை பண்ண முடியாதவங்க வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 15 days ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி ஹெட் ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் கிளாஸோட அப்டேட்ஸுக்கு நம்ம சக்கி மேக்கோவர்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ.